ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான ட்ரீம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ண நான் தயாராக இருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து எஸ்பிஓவில் வந்து நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற டைட்டில் பார்த்துட்டு தான் இதில் வந்திருப்பீங்க. வெரி வெரி ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த 5 பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாவே எஸ்பிஓவில் சூப்பராக சம்பாதிக்க முடியும். அது எப்படி நம்ம பார்க்கலாமா? நான் 1 by 1 கிளியராக சொல்லியிருக்கேன். அதைப்படி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக சம்பாதிக்கலாம். ஓகேவா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த 5 பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து வெரி வெரி ஈஸியான பாயிண்ட்ஸ் தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு. எஸ்பிஓவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு எவ்வளவு வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. எஸ்பிஓவில் நீங்கள் ஒரு நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணாவே சங்கர் சார் கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து பொறுமையாக ஒரு நாளைக்கு 2-3 தடவை, புரியலையா, ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவையாவது கேளுங்க. நம்ம வந்து எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அதர் விஷயத்துக்காக. ஒன்றுமே வந்து நமக்கு வந்து பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்கு வந்து எவ்வளவோ செலவு பண்ணுறோம். நம்ம டைமை 24 மணி நேரம் டைமை வந்து எவ்வளவோ செலவு பண்ணுறோம். அதை வந்து எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார் கொடுக்குற ஆடியோவை நீங்கள் வந்து கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுபடி ஃபாலோ பண்ணாவே நமக்கு வந்து எஸ்பிஓவில் சூப்பராக சம்பாதிக்க முடியும். எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணணும் ஃபேமிலி. ஓகேவா? அப்படி பண்ணாதான் உங்களுக்கு வந்து சார் கொடுக்குற அப்டேட்டை நம்ம வந்து கேட்ச் பண்ணி அடுத்த லெவலுக்கு வந்து மூவ் பண்ண முடியும். அப்புறமேலு 2வது பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ வந்து ஒருத்தவங்க சொல்லி நம்ம வந்து படிக்கிறதோட நம்மளாம் வந்து படிக்கும்போது நமக்கு வந்து எவ்வளோ மார்க் வருதோ, எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது. ஓகேவா? இது எல்லாமே இந்த காலகட்டத்துக்கு கடந்து தான் நம்ம வந்து எல்லாருமே வந்திருப்போம். அதனால உங்களுக்கு புரிகிறது மாதிரி நான் சொல்கிறேன். வந்து யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம வந்து அடுத்தவங்க சொல்லி படிக்காமல் நம்மளா படிக்கும்போது எவ்வளோ நம்ம மார்க் வாங்குகிறோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து எஸ்பிஓவில் நல்லா சம்பாதிக்கணும், நிறைய விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி கற்றுக்கும் போது நம்ம கண்டிப்பாக அதுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக எஸ்பிஓ கொடுக்கும் ஃபேமிலி. ஓகேங்களா? இது வந்து 3வது பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, யூடியூப் சேனல். சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சங்கர் சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே யூடியூப் சேனல் வந்து முடிஞ்ச வரையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் வந்து யூடியூப் சேனலுக்குன்னே ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. அதனால் இன்னும் நம்ம வந்து நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கிட்டு அது மூலியமாக நம்மளோட லாங்குவேஜை வந்தும் அப்புறமேல் நம்ம ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிறது மூலியமாகவும் கண்டிப்பாக யூடியூப்பில் நல்லா சம்பாதிக்க முடியும். சார் என்ன சொல்லியிருக்காங்க, மானிட்டேஷன் கிடைக்கலைன்னா கூட யூடியூப் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு அமௌண்ட்டு வரும், உங்களுக்கான அங்கீகாரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் யூடியூப் சேனலை வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஓப்பன் பண்ணிக்கிங்க. நம்ம சார் கொடுக்குறத வந்து போடும்போது ஒரு வியூஸ் போடுறதோட நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து யூடியூப் மூலியமாக ஒரு இன்கம் வர்றதுக்கு நமக்கு வந்து ஒரு சோர்ஸ் இருக்குது. அதனால் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிக்கிங்க. நானே வந்து ரொம்ப நாள் அழைச்சி வீடியோ போட்டு நானே இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எல்லாருமே வந்து யூடியூப் சேனல் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? இதில் 4th பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, லேர்ன் யுவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லாங்குவேஜ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னோன்னா ஐயோ என்னடா பொருள் விற்க சொல்ல போகிறாங்களோ, வீடாக போய் பொருள் விற்க சொல்ல போகிறாங்களோ அப்படிங்கிறது மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத வந்து யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நீங்கள் வந்து நல்ல கேதர் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி சின்ன ஐடியாஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சு எஸ்பிஐ ஓப்பன் ஆனோன்னே அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நம்ம சொல்லும்போது அந்த பாயிண்ட்ஸை ஆட் பண்ணி நம்ம வந்து பண்ணும்போது சூப்பர் சம்பாதிக்க முடியும். அதனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நல்லா தெரிஞ்சுக்குங்க. இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு. இப்போ நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து பேசக்கூடிய திறமைகள் இருக்கும். ஆனால் நம்ம வந்து பொது இடத்துல பேசிட்டா அவங்க என்ன தப்பாக நினச்சிருவாங்களோ, இல்லை தவறாக போயிருமோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து பேசுகிறதே நிப்பாட்டிடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருமே வந்து பேச கற்றுக்குங்க. அனாவசியமாக பேசாமல் நம்ம உங்களுக்கான திறமைகளை வளர்த்துக்கிட்டு ஒரு துறைகளை உங்களுக்கான திறமைகளை வளர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து பேசும்போது அது மிகப்பெரிய
விஷயமா இருக்கும். இப்போ வந்து எஸ்பிஓவில் வந்து நமக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கும் அது இம்பார்ட்டன்ட். அதனால் நீங்கள் வந்து நிறையாலாம் பேச வேணாம். ஒரு எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிறது இருக்குது. உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கிட்டிங்கனாவே எஸ்பிஓவில் நல்லா சம்பாதிக்க முடியும். இதெல்லாம் என்னோட ஐடியா, ஓகேங்களா? இந்த ஐடியாவை தாண்டி நிறையா விஷயங்களும் இருக்குது. அதை ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுறது பண்ணாது உங்கள் இஷ்டம்தான். நான் வந்து எந்த வித கட்டாயம் படுத்தலை. இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு எஸ்பிஓவில் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த 5 ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இம்பார்ட்டண்டான விஷயத்தை மட்டும்தான் நான் எடுத்து கொடுத்துருக்குறேன். அது ஒன்று, நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுறது, யுவர் ஓன் இன்ட்ரெஸ்டட், உங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்டட். 3வது பாயிண்ட் வந்து உங்களுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிங்க. பேசுங்க, தப்பாக இருந்தாலும் சரி, தப்போ ரைட்டோ, நம்ம வந்து பேச தான் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்கில்ஸ் வந்து வளர்த்துக்க முடியும், ஓகேங்களா? அப்புறமேல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றின லேர்னிங் உங்களுக்கு வேணும் கண்டிப்பாக. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஒரு யூடியூப்பில் எப்படி ஷேர் பண்ணுறது, அந்த ப்ராடக்டை வந்து எப்படி ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்புறமேல அந்த ப்ராடக்ட் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. நிறையா விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க தான் நம்மளோட ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் ஆகும். நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது தைரியமாக பேசுகிறதுக்கு இது வாய்ப்பாக இருக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையும் வளர்த்துக்குங்க, ஓகேங்களா? தேங்க்யூ ஃபேமிலி. எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணிங்க நினச்சிங்க அப்படின்னா என்னோட சேனலில் நம்பர் இருக்கும், அதில் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேண்டிய கைடன்ஸ் நான் கொடுக்குறேன். எஸ்பிஓ ஓப்பன் ஆனோன்னு நியூ ஜாயினிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கான அங்கீகாரம் எஸ்பிஓ கண்டிப்பாக வழங்கும். அதுக்கு ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருமே கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்குங்க, நிறையா விஷயத்தை வளர்த்துக்குங்க, ஓகேங்களா? தேங்க்யூ ஃபேமிலி.